ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பூ இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வறுத்து எடுக்கணும். இது கூடவே கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் வாணலிலேயே நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதோடைய ஸ்மெல்லு நல்லா வர்ற வரைக்கும் இதை வறுத்தெடுக்கலாம். இது கருகி போயிடாமல் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு இதை நம்ம வறுத்துடலாம். இப்போ இது வறுத்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிடலாம். இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு கொஞ்சோண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் பொடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கோவக்காயை நம்ம கட் பண்ணிடலாம். கோவக்காயை ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் அந்த நுனியில் மட்டும் 4 கீறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் கீறி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் 4 பக்கத்துக்கு மட்டும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா கோவக்காயும் சேர்த்துக்கலாம். கோவக்காயும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் ஆகும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ கோவக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது அப்பப்போ திறந்து நம்ம கிண்டி விட்டுக்கணும். இது அப்பப்போ நான் திறந்து கிண்டி விட்டுருந்தேன். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிடலாம். கோவக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி இதனுடைய பச்சை ஸ்மெல்லு கொஞ்சம் போகிற வரைக்கும் ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதில் நம்ம கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்ததுனால அடி நல்லா பிடிக்கும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். எல்லா பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லாவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு சேர்த்ததுனால குழம்பு நல்லா கட்டியாகும். பருப்பு, முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் இது நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி இதை கோவக்காயை நல்லா வேக வச்சிடலாம். இதை மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. கோவக்காயும் வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா கோவக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேணால் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.